கிறிஸ்தேசுவை நாமத்தினால் இந்த காலை நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். காலையில் எந்திரிச்சிருப்பீங்க, ஜெபம் பண்ணீங்களா, பைபிள் வாசித்தீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் இந்த காரியங்கள் தான். பாருங்க, தாவீது பக்தன் சொல்லுகிற வார்த்தை சங்கீதம் 119 113 வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். I hate vain thoughts, but thy law do I love. அன்பான குடும்பத்தின் மக்களே, காலையில படுக்கையில எந்திரிச்ச உடனே சற்று நேரம் சிந்தனைக்கு இடம் கொடுத்து விட்டோமானால் பல கவலைகள் நம்மை அடித்து விடும். நேரம் போவதே தெரியாது. படுக்கையிலேயே அநேக காரியங்களை குறித்து யோசித்து நேரம் போய்கொண்டே இருக்கும். அது அந்த நாளையே செயலிழக்க செய்துவிடும். ஆனால் காலை எழுந்தவுடன் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய வேதத்தையும் தேட முற்பட்டு விட்டோமானால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த நாளைக்கு ஒரு பலத்தை தந்து விடுவார். எனவே தான் தாவீது பக்தன் சொல்கிறார், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒரு நாள் காலையில் எழுந்து அந்த நாளை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து விட்டு சிந்தித்தோமானால் அழகாக நம்மை நடத்துவதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் ஜெபிக்கவோ திருமறை வாசிக்கவோ நேரத்தை தள்ளி போட்டு விட்டோமானால் வீண் சிந்தனைகள் எல்லாம் நமது உள்ளத்தில் வந்து நமது உள்ளத்தை கலக்கி நிம்மதி இழக்க செய்வதை தான் நாம் அனுதினமும் பார்க்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். வீண் சிந்தனைகளை இனி நான் செய்யாதபடி, இனி இந்த உலகத்துடைய கவலைகளை யோசிக்காதபடி முதல் மணி நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்பேன். ஜெபத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்பேன். திருமறை வாசித்த அந்த வார்த்தைகளோடு கூட இந்த நாளை நான் ஆரம்பிப்பேன். இப்படி ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள் வந்துவிடுமையானால் இந்த உலகத்துடைய கவலைகளோ, இந்த உலகத்துடைய பாரங்களோ, இந்த உலகத்துடைய துர்ச்செய்திகளோ ஒன்றுமே நம்மை அசைக்க முடியாது. ஏனென்றால் அந்த நாளை ஆண்டவருடைய கரத்திலே நாம் கொடுத்து விட்டோம். அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நாம் நம் பாரத்தை சுமக்காதபடி அந்த நாளினுடைய நிகழ்வு எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து விட்டோமையானால் அவர் நமக்காக பொறுப்படுத்திக் கொள்வார். அழகாக நம்மை நடத்துவார். அழகாக நம்மை வாழ்வை குறித்து திட்டம் பண்ணுவார். எனவே தான் தாவீது பக்தன் எல்லாவற்றும் அறிந்த மனிதன் சொல்லுகிறார், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். கவலைப்படாதிருங்கள், ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம், அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். வீணான சிந்தனைகளை வெறுத்து ஆண்டவரோடு கூட உறவு கொள்வோம். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக நமக்கு உருவாக்கி தருவார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கட்டும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோமப்பா. ஏதோ ஒரு உலக கவலை, ஏதோ ஒரு உலக பாரம், ஏதோ ஒரு உலகத்துடைய துர்ச்செய்திகள் எங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை இழக்க செய்கிறதப்பா. வீணான சிந்தனைகளை நாங்கள் வெறுத்து தள்ளி உங்களுடைய வேதத்தின் மீது பிரியம் கொள்ள கிருபை செய்வீர் நம்புகிறோம். இந்த நாள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சமாதானத்தின் நாளாக மாற்றித்தாரும். புது கிருபை, புது பெலன் கிடைக்கட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நீங்க தொடுங்கப்பா, மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.